சரஸ்வதி ஆகிய கலைமகள் ஓவியம் பாத்திருக்கிறீங்களா? பக்கத்திலேயே திருமகளாகிய லட்சுமியுடைய ஓவியமும் இருக்கும். ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, கவனிச்சிருக்கிறீங்களா? திருமகளாகிய லட்சுமியுடைய ஓவியம் எப்படி இருக்கும்னா, அவங்க ஒரு செந்தாமரையில செம்பட்டு உடுத்தி சம்மணம் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா கலைமகளாகிய சரஸ்வதி எப்படி இருப்பாங்க? ஒரு வெண் தாமரையில வெண்பட்டு உடுத்தி சம்மணம் போட்டு உட்கார்ந்துருக்க மாட்டாங்க, கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இந்த ஓவியத்தை வரைந்தவர் கேரளாவை சேர்ந்த ராஜா ரவிவர்மன். அவர்கிட்ட கேட்டாங்க, ரெண்டு பேருமே வணங்குவதற்குரிய தெய்வங்கள் தான், ரெண்டு பேருமே எங்க வழிபாட்டுக்கு உரியவர்கள் தான், ஆனா அவங்க உட்கார்ந்து இருக்கிற விதத்தில் மட்டும் ஏன் இந்த வித்தியாசம் என்று கேட்டபோது சிரித்துக்கொண்டே ரவிவர்மா சொல்லி இருக்கிறார், என்றைக்குமே செல்வம் படைத்தவன் அடக்கமாக இருக்க வேண்டும், கல்வி கற்றவன் கம்பீரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சரஸ்வதி எப்படி உட்கார வச்சேன்னார். சரஸ்வதி ஆகிய கலைமகள் ஓவியம் பாத்திருக்கிறீங்களா? பக்கத்திலேயே திருமகளாகிய லட்சுமியுடைய ஓவியமும் இருக்கும். ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, கவனிச்சிருக்கிறீங்களா? திருமகளாகிய லட்சுமியுடைய ஓவியம் எப்படி இருக்கும்னா, அவங்க ஒரு செந்தாமரையில செம்பட்டு உடுத்தி சம்மணம் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா கலைமகளாகிய சரஸ்வதி எப்படி இருப்பாங்க? ஒரு வெண் தாமரையில வெண்பட்டு உடுத்தி சம்மணம் போட்டு உட்கார்ந்துருக்க மாட்டாங்க, கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இந்த ஓவியத்தை வரைந்தவர் கேரளாவை சேர்ந்த ராஜா ரவிவர்மன். அவர்கிட்ட கேட்டாங்க, ரெண்டு பேருமே வணங்குவதற்குரிய தெய்வங்கள் தான், ரெண்டு பேருமே எங்க வழிபாட்டுக்கு உரியவர்கள் தான், ஆனா அவங்க உட்கார்ந்து இருக்கிற விதத்தில் மட்டும் ஏன் இந்த வித்தியாசம் என்று கேட்டபோது சிரித்துக்கொண்டே ரவிவர்மா சொல்லி இருக்கிறார், என்றைக்குமே செல்வம் படைத்தவன் அடக்கமாக இருக்க வேண்டும், கல்வி கற்றவன் கம்பீரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சரஸ்வதி எப்படி உட்கார வச்சேன்னார்.